அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் 2 முக்கியமான மூலிகைகளை பார்க்க போகிறோம். தொட்டால் சினிங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையும், அதே குடும்பத்தை சேர்ந்த அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய நிழல் வணங்கி அப்படின்னு ஒரு மூலிகையும் பார்க்க போகிறோம். இவை 2ம் மிக அரிதான மூலிகைகள். இந்த அஷ்டகர்மத்தில் இந்த 2 மூலிகைகளும் மிக மிக முக்கியமானது. அஷ்டகர்ம மை மற்றும் வசியமைகள் செய்வதற்கு இந்த மூலிகைகள் எப்படி பயன்படுகிறது, இதனுடைய தன்மைகளை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த 2 மூலிகைகளும் அபரீதமான மின்சார சக்தி மற்றும் காந்த சக்திகளை கொண்டது. இதில் இந்த தாவரங்களில் இலைகளில் இருக்கக்கூடிய ஷிட்டோ பீட்டா ஸ்ட்ராயில் அப்படின்ற ஒரு பொருள் தான் அந்த சென்சிட்டிவை அதிகமாக செய்கிறது. எந்த ஒரு தாவரத்தை நீங்கள் தொட்டால் கூட எதுவும் ஒரு ரியாக்ஷன் காட்டாது. ஆனால் இந்த 2 தாவரத்தையும் தொட்ட உடனே எதிர்வினையாக ஒரு ரியாக்ஷனை காட்டக்கூடிய அற்புதமான மூலிகை. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மூலிகை தான் தொட்டால் சினிங்கி, தொட்டால் வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை என்னன்னா சென்சிட்டிவ் பிளான்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர். இதனுடைய மருத்துவ பயன் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா, இலைகள் மற்றும் வேர் மருத்துவ பயன் அதிகமாக கொண்டது. இலைகளில் சாறு சைனஸ், மூல நோய், புண்புரைகளுக்கு மருந்தாக மாறுகிறது. பசை சுரப்பிகளின் வீக்கம் மற்றும் விரை வீக்கத்திற்கு மேல் பூச்சாக பயன்படுகிறது. இதனுடைய வேர் சிறுநீர் உறுப்பு கோளாறுகளை சரி செய்கிறது. கிட்னி, இந்த யூரினல் பிளாடரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய அற்புதமான இந்த மூலிகை. இதில் இருக்கக்கூடிய செயல்திறன் வேதிப்பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டோ பீட்டா ஸ்ட்ராயில் அப்படின்ற ஒரு பொருள். இதுதான் அந்த சென்சிட்டிவை உணர்வுகளை உடனே காட்டக்கூடிய ஒரு பொருள். உலகத்திலேயே தன்னுடைய உணர்வை உடனே காட்டக்கூடிய பொருள். இதுவும் வேறு எந்த ஒரு பொருளும் சொல்ல முடியாது. இது அவ்வளோ பெருசு. இதில் டி பின்டால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. நார் எஃபிட்ரைன், மியோலைன், டெனின், அது இல்லாமல் விதைகளில் மியூசிலியஸ், அப்புறம் டி குளுக்கோனிக் ஆசிட், இவைகளெல்லாம் இந்த செடியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இதை ஒரு சென்சிட்டிவாக மாற்றுறது, இது மருத்துவத்துக்கு பயன்படுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை செய்யுது. அற்புதமான ஒரு மூலிகை இது. இந்த தொட்டால் சுருங்கி அப்படின்ற இந்த மூலிகையினுடைய தன்மை என்னன்னா, மாந்திரீகத்தில் மிக அதிகமாக வேலை செய்கிறது. அஷ்டகர்மத்தில் இந்த மூலிகைக்கு இணையான ஒரு மூலிகை அப்படின்னு நம்மளால் பார்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய மகாலட்சுமி ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை ஆகர்ஷணம் பண்ணுறது, பொருள்களை ஆகர்ஷணம் செய்கிறது, அப்புறம் மக்களை அதிகம் அரசியல்வாதிகள் மக்களை அதிகம் ஆகர்ஷணம் செய்கிறதுக்கு இந்த தொட்டாச்சினிங்கி ஒரு அஷ்டகர்ம மையாக செஞ்சு இதை பயன்படுத்துகிறாங்க. நிறைய உலகத்தில் உயர்வான இடத்துல இருக்கிறவங்களாகட்டும் அல்லது உயர்வான விஷயங்களை செய்கிறவங்களாகட்டும், அவர்களுக்கு ஏதோ ஒரு துணைப்பொருள் அவசியம் தேவைப்படுது. அது எதுவும் சொல்ல முடியாது. இப்போ பாரதியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு சக்தி பராசக்தி தான் நேரில் காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணதாக சொல்லப்படுது. இன்னும் மகாகவி காளிதாசுக்கும் சக்தி பராசக்தி தான் காட்சி கொடுத்து அவங்கள ஒரு பெரிய ஆளாக ஆக்கணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் பெரிய பெரிய டைரக்டருங்க, அப்புறம் மியூசிக்கில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஏஆர் ரஹ்மானை கேட்டிங்கன்னா அவரும் ஒரு சத்தியம் சொல்லுவார். எனக்கு இதுதான் உதவி செஞ்சிச்சு ஓப்பனாகவே சொல்லுவாங்க. ட்ரம்ஸ் மணி சொல்கிறாரு, ஒரு சித்தர் தான் என்னை ஆட்டி வைக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்குது. ரகசியங்கள் இல்லாத விஷயம் இல்லை. நிறைய பேர் வெளியும் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு பெரிய அதிசயம். இப்படி ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் அவன் மேன்மை அடைகிறதுக்கும் ஏதோ ஒரு சித்த புருஷர்களோ அல்லது ஏதோ ஒரு பொருள் பின்னாடி இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இப்படிப்பட்ட இந்த அஷ்டகர்ம மூலிகையில் இந்த தொட்டால் சுருங்கி அப்படின்ற இந்த மூலிகை மிக அற்புதமான வல்லமை கொண்டது. இது மைகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. வசிய மைகளில் எல்லாருமே 100க்கு 100% இந்த மூலிகை இல்லாமல் அந்த வசியமை தயாரிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ இது சென்சிட்டிவ் பிளான்ட்டு. இது உணர்வுகளை உடனே வைப்ரேட் பண்ணக்கூடியது. மின்காந்த அலைகள் அதிகம், காந்தத்தன்மை அதிகம். இதை நம்ம தினமும் தொட்டாலே நமக்கு மின்காந்த அலைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலிகையினுடைய ரகசியத்தை படித்தவங்க சொல்கிறாங்க.
இந்த மூலிகை வீட்டில் வளர்த்து தினமும் இதை பார்க்குறது தொடுறது, அதனால் நம்ம உடம்புல மின்காந்த அலைகளை அதிகம் செஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு மெஸ்மர் அப்படின்றவரெல்லாம் இந்த மாதிரி மின்காந்த அலையே இந்த மாதிரி செடிகள் மூலமாக தான் மின்காந்த அலைகளை பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு அற்புதமான இந்த மூலிகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா விட வேண்டியதில்லை. இதை பொடி பண்ணி ரொம்ப மைய பொடி பண்ணி சும்மா ஒரு சிட்டிகை 3 விரல்களில் எடுத்து பாலில் போட்டு சாப்பிட்டாவே நமக்கு மின்காந்த அலைகள் அதிகமாகும். நாமளும் இதை பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால் அனுபவபூர்வமாக இதை சொல்கிறோம். இந்த தொட்டால் சினிங்கி மூலிகைக்கு ஆப்போசிட்டில் ஒரு மூலிகை இருக்குது. அது வந்து நிழல் வணங்கி அப்படின்னு பேர். இதே மாதிரி இருக்கும். இதனுடைய பூக்களினுடைய தன்மை மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். அது வந்து வயலட் கலரில் இருக்கும், இது வந்து ரோஸ் கலரில் இருக்கும். இந்த மூலிகை, இந்த நிழல் வணங்கி அப்படின்ற மூலிகையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நிழல் வணங்கி அப்படின்றது பார்க்குறதுக்கு தொட்டால் சினிங்கி செடி மாதிரி தான் இருக்கும், அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. ஆனால் நம்ம வந்து இந்த நிழல் வணங்கியை வந்து பார்க்கும்போது தொட்டால் சினிங்கி செடியோட குறுஞ்செடியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த இலைகளை டச் பண்ணோம்னா அதுவும் சென்சிட்டிவ் பிளான்ட் மாதிரி தான் சுருங்கும். ஆனால் இந்த தொட்டால் சுருங்கி வந்து மேல் பக்கமாக மடியும். இந்த நிழல் வணங்கி அப்படின்றது கீழ்ப்பக்கமாக பூமியை பார்த்து மடியும். அதனால தான் அது பேர் நிழல் வணங்கி அப்படின்னு பேர் வந்தது. ஏன் அதுக்கு வந்து நிழல் வணங்கி அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இந்த இலைகள் வந்து தொட்ட உடனே தொட்டால் சினிங்கிக்கு மேல் பக்கம் மடியும். இந்த நிழல் வணங்கி ரொம்ப அரிதான மூலிகை. இந்த நிழல் வணங்கி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அரிதான வகைகள், ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்கும். இது வந்து கிடைக்கிறதே கஷ்டம். நம்ம பல ஆண்டுகள் இது வந்து தேடி ஒரு குறிப்பிட்ட ஒரு மலையில் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சோம். ஒரு பள்ளத்தாக்கில் இந்த செடி இருக்கிறத கண்டுபிடிச்சோம். அதில் தான் இந்த வீடியோவை வந்து இப்போ நம்ம போடுறோம். மிக அரிதான மூலிகை. இது வந்து தொட்டால் சினிங்கி ஒரு வகையில் ஆகர்ஷணத்துக்காக பயன்படுது, அதாவது கவருவதற்காக பயன்படுது. இதை வந்து தள்ளுவதற்காக பயன்படுது. நிறைய பேர் மாந்திரிக விஷயத்தில் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரத்தில் மாந்திரிகத்தை பற்றி சொல்லும்போது அலறுவாங்க. ஐயோ மாந்திரிகமா, ஐயோ அது கெட்டதாச்சு அப்படின்வாங்க. மாந்திரிகம் என்பது நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து நல்லதை எடுத்துக்கணும். ஒரு 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 சின்ன ஒரு பொருளை ஒன்று எடுத்துகிட்டு வரோம், ஒரு ஒரு காயை எடுத்து வரோன்னு வச்சுங்க. ஒரு முருங்கைக்காய் வீட்டுக்கு குழம்புக்கு வாங்கிட்டு வரணுன்னே முருங்கை அப்படியாவ நறுக்கி போடுறோம். அதில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத பொருளை வந்து எடுத்து வெளியே போட்டுட்டு தானே அதை வந்து பயன்படுத்துகிறோம். உலகத்தில் கொல்லுதல் தள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இருக்கும். அதுதான் புரிதலில் ஒரு முக்கியமான விஷயம். இந்த நிழல் வணங்கி அப்படின்றது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால், எதிரிகளை தள்ளக்கூடியது. நமக்கு வந்து நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்முடைய கர்ம வினையில் யாராவது ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணி உள்ளே வருவாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக ஒரு எதிரி. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய மகாத்மா கூட இருக்கலாம், ஆனால் வந்து எதிரிகள் நிச்சயமாக தானாகவே தான் உருவாங்க. கர்மாவில் உருவாகிறது அந்த எதிரிகள் வந்து நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காகவே அந்த வைப்ரேஷனில் நெகட்டிவான ஒரு பொருள் நம்மளிருந்து பாசிட்டிவான இடத்துலேருந்து நெகட்டிவாக ஒன்று உருவாகும். நம்ம பக்கத்துலேயே நமக்கு எதிரி இருப்பான், நண்பன் அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் வந்து பெர்னார்ட் ஷா சொல்லுவார், இறைவா நான் என்னுடைய எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன், ஆனால் என்னுடைய நண்பனிடமிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னுவான். என்ன காரணம்னா பக்கத்துலேயே இருந்து குத்திடுவான் நண்பன், அதனால் குத்துறது தெரியாது. அதனால தான் பெர்னார்ட் ஷா அப்படி சொல்லுவார். இந்த நெகட்டிவான விஷயங்கள் கற்றுக்கிறது, படிக்கிறது, இதை பயன்படுத்துறது என்னத்துக்குன்னா நம்மளுடைய எதிரிகளை தள்ளுறதுக்கு. எதிரிகளை வந்து கிட்ட வராமல் செய்யும். இந்த நிழல் வணங்கி செடியை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய எதிரிகள் தூர ரொம்ப எட்ட ஓடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மூலிகை, இந்த தொட்டால் சினிங்கி, நிழல் வணங்கி, இந்த 2 மூலிகையும் அற்புதமான மூலிகைகள் தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த 2 மூலிகையையும் நம்ம முறையாக பயன்படுத்துகிறோம். இதை வந்து அஷ்டகர்ம மயில் வந்து இதை ரொம்ப நல்லா வேலை செய்யும். இது இல்லாமல் தனியாகவும் வேலை செய்யும். இவைகள் அற்புதமான இந்த 2 மூலிகையை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து இந்த மூலிகை தெரிஞ்சுக்கணும். முதல்ல இது இப்படி ஒரு பொருள் இருக்கிறதாவே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இதை பயன்படுத்துகிறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்து பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம். தொட்டால் சினிங்கி வந்து ஆகர்ஷணத்துக்கு பயன்படும். அதனுடைய பொடியை வந்து நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து மின்காந்த அலைகள் அதிகமாகும். அதை தான் ஆரா பவர்னு கூட சொல்லுவாங்க. அந்த பவரை அதிகப்படுத்திக்க முடியும். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மெஸ்மரிஸு, ஹிப்னாட்டிஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் வந்து இந்த தொட்டால் சினிங்கினுடைய சம்மூலத்தை வந்து கட்டாயம் சாப்பிட்டு தான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. உலகத்தில் தெய்வம் இயற்கையாகவே யாருக்கும் எந்த பொருளும் கொடுக்கறதில்ல. அதை தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எனவே இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த 2 மூலிகைகளும்
தொட்டால் சினிங்கி மற்றும் நிழல் வணங்கி, இந்த 2 மூலிகையும் அற்புதமான மூலிகைகள். இந்த மூலிகைகள் உங்களுக்கு கிடைத்தால் முறையாக பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.